வருஷமா முறுக்குற இந்த மீச மேல ஆன, உசுறு குசுரா பாத்துக்கிற என் பொண்ணு மேல ஆன, உங்களை ஒருத்த மிஞ்சினாலோ, உங்களுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி என் உயிர் போனாலோ என் மீசைய மலிச்சிட்டு போதைக்க சொல்லுங்கடா. இன்ஸ்பெக்டர், எவனாவது உயிரோட மிஞ்சினானா? இல்ல சார்.
டாக்டர், குழந்தைக்கு எப்படி இருக்கு டாக்டர்? She's out of danger. கொஞ்சம் மயக்கத்துல இருக்கா. I pensed her. Don't worry. Excuse me, doctor. We are trying our best. சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லணும். நாங்க யாரு? உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அவர் யாரு? எந்த சம்பந்தமுமே இல்லாத உங்களை எங்க வாழ்க்கைக்குள்ள நாங்க இழுக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தது? மக்கள் மனசுல ஒருத்தர் 100 வருஷம் நிரந்தரமா வாழறதுக்கு அவர் 100 வயசு வாழ வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு நாள் வாழ்ந்தா கூட போதும். அந்த ஒரு நாள் அவன் பண்ண சாதனை, அடுத்தவங்களுக்காக அவன் சிந்தின ரத்தம், அவன் 100 வருஷம் மக்களோட மனசுல வாழ வைக்கும். அப்படி கர்னூல் தேவிப்பட்டினம் மக்களோட மனசுல ஆண்டவனுக்கும் மேல ஆணித்தரமா நிறைஞ்சிருக்கிற ஒரு பேர், ஒரு பவர், சத்திரவேல் பாண்டியன் ஐபிஎஸ் டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் கர்னூல் தேவிப்பட்டினம் மக்கள் அடிமை நாய்களா, செத்த படங்களா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. போலீஸ்காரங்க காக்கி சட்டைங்க ஒரு யூனிஃபார்ம்ங்கிறத மறந்துட்டு அம்மனத்தை மறைக்கிற வெறும் துணியாத்தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு ஏரியா சிஐ. யூனிஃபார்ம் समस्त पापक्षयकरं गोपञ्चप्रियमादोदकं सर्वव्याधि निवारणम्. பாபுஜி, சாமி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு? லாபம். பாபுஜி, என் பேர் பரத். நான் தேவிப்பட்டினம் சிஐ. சொல்லு. நேத்துல இருந்து பொண்டாட்டிய காணும். அப்படியா? ஓ, பொண்டாட்டி பேர் என்னப்பா? கவிதா. கவிதா. வயசு என்ன? 30. 30 வயசு ரொம்ப டேஞ்சரஸான வயசாச்சு. உடம்பு ஒருத்தம் கூட எங்க ஓடி போனான்னு தெரியுமா? தெரியாது சார். எவன் மேலையாவது சந்தேகப்படுறியா? இல்ல சார். நல்லது, தேடி கண்டுபிடிச்சு இன்னும் 2 நாள்ல அனுப்பி வைக்கிறேன். வந்துருவா போ. அம்மா இல்லாம பசங்க 2 நாளா பட்னியா இருக்காங்க. ஏய் போலீஸ், 2 நாள்னு சொன்னல, அதுக்குள்ள பசங்க ஒண்ணும் செத்துற மாட்டாங்க. வா சார், பசங்க தங்காலேடா போடா. ஆடி என்ன ஊரு பாய், ஊருக்கு அந்த பக்கம் கஞ்சா காடு,
நடுவுல மலை, இந்த பக்கம் ஊரு. மலைக்கு அந்த பக்கம் என் தம்பி கஞ்சா விளைச்சுக்கிட்டே இருக்கான், நான் இங்க வித்துக்கிட்டே இருக்கேன், போலீஸ்கார பையலுங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. மொத்தத்துல இந்த ஊர்ல ரேப் இல்ல, மர்டர் இல்ல, ரவுடிசம் இல்ல. எவனாவது வரமாட்டேன்னு சொன்னாதானடா ரேப்பு, எவனாவது தரமாட்டேன்னு சொன்னாதானடா ரவுடிசம், எவனாவது விடமாட்டேன்னு சொன்னாதானடா மர்டரு. பாவா, நியாயம், நேர்மை, நீதி, தர்மம், மொத்தத்துல உன் ராஜ்யம் ராமராஜ்யம் பாவா. ஐயோ அம்மா, போகுது பாரு ஸ்லீப்பர் கோச்சு. போ 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 போ. இங்க பாரு, கதவே இல்லாம ஏசி கோச்சு போகுது. ஆண்டி, காலியா வெயிட்டிங் லிஸ்டா? சேகர், அவங்க மாமலை அவங்க கிட்டே கொடுத்து. ஏண்டா கஷ்டப்படுற காசை குடுக்கறியே, உனக்கு கோபம் வரல? வந்தா இன்னொரு காலம்ல ஓடையும். ஏய், வாய்புரா. ஏய், வாடா. எதை குடிக்கிற இல்லையா? என்ன வாடுறா? சார் டாக்ஸி வேணுமா சார்? டாக்ஸி டோலி ஷோக்கு போனோம். எவ்வளவு? 200 ரூபா. ஸ்டேஷன்ல இருந்து பக்கம்னாங்க. தூரம் ஒரு மேட்டர் இல்ல, பாபுஜிக்கு அங்க என்ன சொல்லுதோ அதுதான் ரேட்டு. டாக்ஸி வேண்டாம். ஏய் மீசா நில்லு. பேரம் பேசின பிறகு வண்டி ஏறினாலும் ஏறாட்டியும் காசு கட்டித்தான் ஆகணும். காசடே சார் கொடுத்துருங்க சார், உங்ககிட்ட ரொம்ப வேண்டாம். குழந்தைய மட்டும் கூட்டிட்டு வந்திருக்க, அவ அம்மா எங்கடா? கூட்டிட்டு வரலையா இல்ல எவனுக்காவது கூட்டி கொடுத்துட்டியா? சொல்லு, உன் பொண்டாட்டி யாருக்கூடாது ஓடி போயிட்டாளா? அம்மா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், அப்பா வந்துடுறேன். இந்தாங்க. என்னடா திரும்பி வர? எங்கடா இருக்க? டேய் நில்லுடா, சுத்தாதடா, சரியான வரடா. டேய் எத்தனை பேர் ஆச்சுங்க? 3 3 4. ஐயோ 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 ஒண்ணுக்கு போயிட்டு உடனே திரும்ப வந்துடுறா. ஐயா ஐயா அம்மா எந்திரி எந்திரி. பேர் என்ன? சட்டைய போடு. பணத்தெடு. ₹1 கூட ஒண்ணு இல்லல்ல. யார் சார் நீங்க? ரத்னவேல் பாண்டியன், டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். எல்லார்ட்டையும் காசு கொடுத்துரு. பட்டா போடுறா. பொண்டாட்டி இருக்கா? புள்ள வாழணும்னு ஆசை இருக்கா? இனிமே எப்பவும் கண்ணில் பற்றாத. போ. Good morning, sir. I'm Sub Inspector Jansi. மார்னிங். Sir, திவ்யா, things எல்லாம் நீங்களே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லிருந்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு ஆள் அமைச்சிருப்பேனே. ஓகே.
குட் மார்னிங் சார். மார்னிங். சார் ஐம் பரத். ட்ரெயின் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. அந்த கன்ஃபியூஷன்ல உங்களை பிக்கப் பண்ண முடியல. சாரி சார். பரவாயில்ல சார். பாப்பாவுக்கு சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணட்டுமா? வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சார் எல்லா வேலையும் நீங்களே பாக்குறீங்களே, மேடம் வரலையா சார்? சாரி சார். இட்ஸ் ஓகே. டாடி டாடி இங்க ஜடுப்பினே வரல. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு சொல்லி அழுலாம். நீங்க எதுக்கு வந்தீங்க? பரத், உங்க வைஃப் கூட ஐ அம் சாரி. தாய் இல்லாம குழந்தை வளர்க்குற கஷ்டம் எனக்கும் தெரியும். சார் எங்க அம்மா சாகல, உயிரோடு தான் இருக்காங்க. யாரா நீ? 2 நாள்ல வந்துடுவா. நம்ம வீட்டுல வந்து போலீஸ்காரர் என்ன பண்ண பாருங்க. உன் பேரை சொல்றான். உன் பேரை மட்டும் சொல்றான். நீ ஆம்பளையா இருந்தா உன் பேரை சொல்றான். டேய், பாண்டியன், ரத்னவேல் பாண்டியன். டேய், ஒரு போன் கால், நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே டிரான்ஸ்பர் ஆகி போய் விடுங்க. போலீஸ்காரன் டிரான்ஸ்பர் ஆனா இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தாண்டா போவான், போஸ்ட் ஆபீஸ்க்கு இல்ல. டிரான்ஸ்பர் ஆர்டர் டைப் ஆகிறதுக்குள்ள அப்ப மகன் 2 பேரையும் தூக்கிடுவேன். பாண்டியன் வாடா. வண்டியில் உட்காருமா. அவனே திறக்க சொல்லுவான், ஏறு. கேட்ட தொடங்க. டேய், தொடங்க சீக்கிரம். டேய், கேட்ட தொடங்கடா, உள்ள சத்துருவடா. டேய், சீக்கிரம். பாவுஜி, நான் ஊர்ல வந்து அநியாயம் நடந்து போச்சேன். இதுக்காக கோச்சுக்கிட்டு உங்க தம்பி இந்த ஊருக்குள்ள வர வச்சிடாதீங்க. பதவியே போயிடும். அந்த ரணகாலத்தை நினைச்சு பார்க்க மனசு தாங்க பாவுஜி. நீங்க டென்ஷன் ஆயிடாதீங்க. முன்னா வெளியே கொண்டு வரது என்னோட பொறுப்பு பாவுஜி. என்னை நம்புங்க பாவுஜி. சோ
வாயா போலீஸ்கார உன் சார் எடுத்து உன் சட்ட பாக்கெட்ல சொரிக்கும். ஊருக்குள்ள இவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு. ஏன் சஸ்திராவனு சார் நீங்க தானே சார் சொன்னீங்க ஊர்ல எங்க அநியாயம் நடந்தாலும் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணும்னு. அதான் ஊருக்கியா பாவுஜி யாரு? யாரும் கேட்டியா அந்த போலீஸ்காரன் இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணீங்க? சார் ஹீஸ் மிஸ்டர் பாண்டியன். He got here through regular transfer. இங்கிலீஷ் எல்லாம் என்கிட்ட பேசாதயா. உனக்கு தெரியாம வானத்துல கேளு குச்சி வந்தா ஒரு பண்டாடி தெரியாம போலீஸ் வேலைக்கு வந்துடுறீங்க. இத பாரு நீ என்ன பண்ண ஏது பண்ண தெரியாது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பாவுஜி பையன் இந்த வீட்டுக்கு வரணும். அந்த போலீஸ்கார பையன் பாவுஜி கால வந்து விழுவணும். பாவுஜி சிரிங்க பாவுஜி. எங்க இருந்த போஸ்டிங் ஆகி வந்து நம்ம மான மரியாதையை வாங்குறாங்க. அங்க அந்த மினிஸ்டர் வாய்க்கு வந்தபடி அசிங்கமா பேசுறான். எங்க இந்த பாண்டியன் ஃபைல்? மாஸ்டர் மாஸ்டர் எங்க இருக்காரு இப்போ? ரிப்போர்ட் மீ ஆன் தி டயஸ். At ease, Ratnavel Pandian, IPS, batch number 7869. First posting, Tirunelveli, Tamil Nadu. உன் 7 வருஷ சர்வீஸ்ல 12 டிரான்ஸ்பர், 4 ப்ரமோஷன், 24 என்கவுண்டர்ஸ். எங்கேயும் எவனுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகல. குட் ரெக்கார்ட்ஸ். பட் இந்த ரெக்கார்ட்ஸ், மெடல்ஸ் இதெல்லாம் பெருசு இல்ல. டியூட்டில இருக்கிறப்போ பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும். உனக்கு பயப்பட்டு பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். பயம்னா என்ன? அது எப்படி இருக்கும்? எப்ப வரும்னு உனக்கு தெரியுமா? நடு ராத்திரியிடவும் வீட்டு கதவை ஓங்கி இடிக்கிற சத்தம் கேட்கும். கதவை திறந்து பார்த்தா வெளியில காவலுக்கு இருக்கிற சென்ட்ரி செத்து கிடப்பாங்க. பதறி அடிச்சு ஒரு சர்வீஸ் ரிவால்வரை தேடி பாப்ப, அது வச்ச இடத்துல இருக்காது. கத்தியும் அருவாளையும் தூக்கிக்கிட்டு கிரிமினல்ஸ் 4 பக்கமும் உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நெருங்குவாங்க. அப்ப வர பயம் எப்படி இருக்கும் தெரியுமா? சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வர வேண்டிய குழந்தை வராது. ஸ்கூலுக்கு போய் கேட்டா வீட்டுக்கு போயிட்டு தான் வாட்ச்மேன் சொல்லுவான். மணி 6 ஆகும், 7 ஆகும், 8 ஆகும். குழந்தை என்னாச்சுன்னு தெரியாது. ராத்திரி 10 மணிக்கு உன் வீட்டு போன் அடிக்கும். அந்த போனை எடுக்க போறப்போ உன் ஈரக்கொலை நடுங்கும் பாரு. அந்த பயம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? பயத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. One should have a healthy respect towards fear. பயம் இல்லாதவன் வாழவே முடியாது. எனக்கு பயம் இல்லைன்னு யார் சார் சொன்னது? எப்போ ஒரு தடவை இல்லை சார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நான் பயந்துகிட்டே தான் சார் இருக்கேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி டியூட்டியில சேர்ந்தப்ப கடமைக்காகத்தான் என் உயிரையும் கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணேன் சார். நீங்க சொன்ன போன் கால்ஸ், அட்டாக்ஸ் வரலாம், வராமலும் போகலாம். ஆனா ஏதோ ஒரு நாள் நிச்சயமா என் சாவு வந்தே தீரும் சார். அந்த நாள் சாவ நேருக்கு நேரா பாக்குற அந்த நிமிஷம் நாட்டுக்காக செஞ்சு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போயிருமோன்னு ஒவ்வொரு செகண்டும் பயந்துகிட்டே தான் சார் இருக்கு. தப்பு பண்ணவன் உடம்புல பயம் ஒவ்வொரு நரம்புலயும் இருக்கும் சார். என்னோட பயம் நான் யூனிஃபார்ம் மேல வச்சிருக்கிற மரியாதையில இருக்கு சார். என் டியூட்டி முடிஞ்சது சார். எந்த குறையும் இல்லாம என் குழந்தைய வளர்ப்பேன்னு என் மனைவிக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். இஃப் யூ எக்ஸ்கியூஸ் மீ, I'll be on that duty, sir. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சார். என் உயிர் போகும்போது என் கண்ணுல ஒரு சொட்டு பயம் இருக்க கூடாது. என் உதட்டுல சிரிப்பு இருக்கணும். என் கை மீசைய முறுக்கிக்கிட்டு இருக்கணும். परेड सावधान, परेड पीछे मुड़, परेड गद्दे शस्त्र, एक तीर, परेड मध्य से तेज छत, सैल्यूट करना, फायर सैल्यूट।
தாயான தாய் வரோ தங்கரக தேறி வரோ மூச்சு பட்டானோகும் மூச்சடக்கி முத்தமிட்டேன் நிழலு பட்டானோகும் நிலவடங்க முத்தமிட்டேன். பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள குற்றவாளி முன்னா மனநிலை சரியில்லாதவர் என்று ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே அவரை நிரபராதி என்று கூறி இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. மேலும் காவல்துறையை கண்டிப்பதோடு முன்னாவை தகுந்த பாதுகாப்புடன் அவரது வீட்டில் கொண்டு போய் சேர்க்கும்படி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அப்பா அப்பா ஜட்ஜி தாத்தா இந்த மியூசிக்காரன் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாரு. பாவுஜி பையன் மேல கைய வச்சுட்ட அந்த அவமானம் மாதிரி 10 மடங்கு அவமானத்தை அனுபவிப்ப. ராத்திரி என் பையன் ரிலீஸ் ஆனதுக்கு பெரிய பார்ட்டி கொடுக்கறேன். நீ கட்டாயம் வரணும். வருவ. உங்க அப்பா வரான்ல செக்யூரிட்டிக்காக வந்துட்டான் ஆகணும். அங்கே என் பையன் கையால உனக்கு நடக்க போற அவமானம் இருக்க. ஏ போலீஸ் போ போ சாயங்காலம் வா. மானம் மரியாதை மறந்து வாசகுடல் தானம் கேட்பவரை தவிக்கவே விடுகின்ற ஈனப்பழக்கம் தான் இவளுக்கு இல்லையடா. சந்திக்க வந்தவனை பந்திக்கு அழைப்பாளே, முந்திக்க மறுத்தவனை முள்ளாக முறைப்பாளே. காலமுன் தலையை வெள்ளையடிக்கும் கவர்ச்சி பழம் இவளை கொள்ளையடிக்கும் மகனே. பாப்பா அழகா பொருந்து புட்ட 6 அடி சந்தன கட்ட அழகா பொருந்து புட்ட 6 அடி சந்தன கட்ட அடடா
எல்லாம் மினிஸ்டர் வர்றாரு, கிளம்புங்க கிளம்புங்க. பாபுஜி 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 ரொம்ப சந்தோஷம். அவங்க கூட எல்லாம் விளையாட போறேன் அங்கிள். விளையாட போறியா? என்ன விளையாடுறாசா? ஓடி பிடிச்சு விளையாட போறேன் அங்கிள். ஒருத்த ஓடணும், நான் ஒண்ணு பிடிப்பேன். அவுட் ஆயிட்டா அவன் ட்ரெஸ் அவுத்துட்டு அவங்கள என்ன நீ கோச்சுக்கிட்ட? இதுக்கெல்லாம் போய் கோவப்படலாமா? போலீஸா யாரு? ஜனங்களோட நன்மையா. அவங்க கூட ஆடணும், பாடணும், விளையாடணும். அப்பதான் போலீஸுக்கு ஜனங்களுக்கு ஒரு இது வரும். துப்பாக்கி உள்ளவை விளையாட்டு ஆரம்பிய. இதுல யாரு வேணும்னு செலக்ட் பண்ண. தோத்து போன போலீஸோட பெல்ட்டா எங்க வீட்டு எண்ண கழுத்துல போனவன். அடுத்தது யாரா? இந்த மீசக்காரே. நல்ல மாட்டிக்கிட்டேன். வா. பாபுஜி இன்ஸ்பெக்டர் சார், பைத்தியம் முத்தி போன பாபுஜி பையன் மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு எஃப்ஐஆர் எழுதிக்க. சாட்சியா கையில வாங்கிக்க. பத்தலன்னா அவங்க அப்பா கையிலுக்கு சேர்த்து வாங்கிக்க. எஸ் சார். பார்த்தலடா, போலீஸ்காரன் மட்டும் இல்ல, அவன் உடம்ப வர்ற யூனிஃபார்ம் கூட டியூட்டி பார்க்க. பயப்படாத, எவனுக்கு அடங்காத. கோயில் ஆட்டதான் வெட்டுவான், புள்ளிய வெட்டதா சரித்திரம் இல்ல. பத்திர ஆளுங்க ஊருக்குள்ள வந்தா சுட்டு தர சொல்லிருக்கேன்.
ராட்சச சிலை கோழிப்பட்டிக்காக செஞ்சது. இதை ஊர் மக்கள் கூடியிருச்சா இந்த ஊரை பிடிச்ச பீட ஒழியுன்னு ஒரு நம்பிக்கை. ஒவ்வொரு வருஷமும் இந்த விழா ஒரு சம்பிரதாயமா தான் நடக்கும். ஆனா இந்த வருஷம் தான் சந்தோஷமா இருக்கும். ஜனங்க முகத்தை பாருங்க சார், இவ்வளவு ஆனந்தமா இவளை நான் பார்த்ததே இல்லை. உங்களை பார்த்தா சல்யூட் அடிக்கணும்னு தோணல சார். இந்த கூட்டத்தோட சேர்ந்து கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். சாமி, இந்த நெருப்பு பாபுஜி அவன் தம்பி பத்ரா 2 பேரும் சேர்ந்த மேலையும் சீக்கிரம் எரியணும் சாமி. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் டிஸ்பாசிங் நடந்திருக்கு. 2 செக்யூரிட்டி செத்து போயிருக்காங்க. பத்ரா ஊருக்குள்ள வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸ்பாட் ரிகவர். ஆம்பளடா 100 பேர் வந்தாலும் நேருக்கு நேரம் நின்று அடிக்கணும். தேடி மாதிரி முதுகுல குத்துற தீ கழிப்பான